வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வேவோட ஏஎல்பி எக்ஸாம் 2025 ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய பேர் நீங்கள் எக்ஸாமா அப்ளை பண்ணியிருக்கலாம். சில பேர் நம்ம லேட்டராக அப்ளை பண்ணுவோம்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் அந்த எக்ஸாம் வந்து எழுத போறீங்களோ, இந்த எக்ஸாமை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த டாபிக்ஸ் நான் அதிகமாக ப்ரையாரிட்டி கொடுக்கறது, சிலபஸ்ல எதை நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணா இந்த ரிட்டன் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணது, இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் இருக்க போகுது. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அவங்க கொடுக்க ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த எக்ஸாமோட டீடைல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க்மே இந்த வீடியோல நான் கொடுக்குறேன். அதுல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரி எக்ஸாம் ப்ராசஸ் இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாமோட ஃபீஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ இதில் கம்ப்ளீட்டா என்னன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், நம்ம எக்ஸாம் எப்படி வந்துன்னா அணுகிறது, எப்படி கிளியர் பண்றது, அதை மட்டும் பார்க்கலாம். அதுவும் ஃபோக்கஸா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும். ஏன்னா இதுல வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஸ்டேஜா இருக்கும். ஒன்னு CBD1, அடுத்து CBD2, அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டி டெஸ்ட் CPAT இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து வந்து மெடிக்கல். இதுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறது இந்த CBD1 நான் எப்படி கிளியர் பண்றது, ஸோ இதுதான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப CBD1க்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தா 4 சாப்டரா வந்து பிரிச்சிருவாங்க. 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, 75 மார்க். அப்ப என்ன ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் இருக்கும். அதே நம்ம தப்பா போட்டோம்னா 0.33 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்க. இது வந்து மறந்துடாதீங்க. 75 கொஸ்டின் 75 மார்க். அதே மாதிரி 2024ல இந்த ஏஎல்பி CBD1ஓட கட் ஆஃப் வந்து அப்ராக்சிமேட்லி 40 இருந்தது. அதாவது 75க்கு 40 மார்க் எடுத்தா நம்ம குவாலிஃபை ஆகிற மாதிரி வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு குவாலிஃபை தான். ஏன் சொல்றேன்னா CBD1 டோட்டலாவே வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா CBD2க்கு வந்து நம்ம எலிஜிபிளா இருப்போம். சரி, இந்த 4 செக்ஷனோட வந்து டீடைல் சிலபஸ் பார்த்தா மேக்ஸை பொறுத்தளவுக்கு 2 விதமா இருக்கும். ஒன்று பேசிக்கான வந்து மேத் கேட்பாங்க, பிளஸ் வந்து அட்வான்ஸ் மேத்னா வரும். பேசிக் மேத் லைக் வந்து நம்பர் சிஸ்டம், கோடு மாசன், டெசிமல் ஃபிராக்ஷன், LCM, HCF, ரேஷன் ப்ரொபோசிஷன், பர்சன்டேஜ், அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாமே வந்து நம்ம பேசிக். அட்வான்ஸ் பார்த்தா மென்சுரேஷனோட 2D பிளஸ் வந்து 3D, ஸோ இது வரும். ஜியோமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக், ஸ்கொயர் ரூட், இந்த ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக்கு, பைப் அண்ட் சிஸ்டம், இதெல்லாமே பேசிக் வரும். அப்ப என்னன்னா பேசிக் அட்வான்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா நமக்கு கணக்குல வந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. மென்டல் அபிலிட்டி, ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரை என்ன, நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின், அதாவது இந்த ஏஎல்பியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போதே வந்து நம்மளால வந்து ஆன்சர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், அதுவே போதுமானதான். இதுக்கு தனியா போயிட்டு வந்தேன்னா எதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. அடுத்து முக்கியமானது ஜென்ரல் சயின்ஸ். இதுல என்னன்னா நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துன்னா இருக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், பயாலஜி, ஸோ இது வந்து 3 வந்து மேஜரா வந்து கொடுப்பாங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வரும்னா பிசிக்ஸ்ல வரும். அதாவது நம்ம ஜென்ரல் சயின்ஸ்ல மொத்தமா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா 20 கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுல என்னன்னா ஒரு 12ல இருந்து 13 கொஸ்டின்ஸ் வந்து எதுல வந்துன்னா பிசிக்ஸ்ல இருந்து மட்டுமே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து அதிகமா நீங்க ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும், பிசிக்ஸ் தான் கொடுக்கணும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண அவசியம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா இந்த கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, வெறும் 10 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. ஆனா நீங்க ஜென்ரல் அவேர்னஸோட டாபிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்க நிறைய இருக்கும், ஒரே டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது இங்க பாருங்க, எக்கனாமிக்ஸ் இருக்கும், பாலிட்டி இருக்கும், கரண்ட் அஃபேர் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டி. கரண்ட் அஃபேர் நீங்க 6 months வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும் போதே வந்து என்னடா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவு வந்து கண்டென்ட் அதிகமா வந்து டம்ப் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன, வெறும் 10 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. பேசிக்கா பாலிட்டியில வந்து பேசிக்கா ஆர்டிகல்ஸ் 51A வரைக்கும் வந்து நல்ல டீட்டெயில் லேர்ன் பண்ணீங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் மாட்டிடும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல வந்து 5-year பிளான், பேசிக்கான எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு வந்து டிஃபென்ஸ் லெவல்ல வந்துன்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி லெவல் வந்து இதை அட்வான்ஸ்மெண்ட் இதை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அதை கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் எதை கேட்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எதுக்காக சொல்றேன்னா நீங்க அதிகமா ஃபோக்கஸ் எது கொடுக்கணும், மேக்ஸுக்கு கொடுக்கணும், சயின்ஸ் கொடுக்கணும். இதுதான் உங்களோட வந்து என்னன்னா அதிகமான கவனம். அதாவது இந்த எக்ஸாமுக்கு ஒரு 8 hour நீங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுல 7 hour நீங்க எதுக்கு கொடுக்கணும்னா மேத்ஸ் அண்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ் தான் கொடுக்கணும். மிச்சம் இருக்க அந்த 1 hour பார்த்தீங்கன்னா அதுலதான் நீங்க ரீசனிங் பிளஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல அது செலக்டான டாபிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸ்டாட்டிக் டாபிக் லைக் பாலிட்டி, எக்கானமி, இந்த மாதிரி வந்து என்னன்னா படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவு இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட் கிடைக்கும் போது என்னன்னா நம்மளுக்குள்ள ஒரு மனசுல வந்து நிம்மதி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், தேவையில்லாத படிச்சு தேவையில்லாம வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். இப்ப இதுதான் வந்து டீடைல் சிலபஸ். இந்த டீடைல் சிலபஸ்ல அதாவது நீங்க டீடைல் சிலபஸ் ஒன்று பார்க்கணும். பார்த்தோன்னே என்னன்னா இந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து போயிடும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் போகும்போது தான் வந்து இந்த எக்ஸாம்ல எப்படி கேட்கறாங்க. ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கொஸ்டினோட வந்து அந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இந்த ஏஎல்பில எவ்வளவு டஃபா இருக்கும், எந்த லெவல கேட்பாங்க, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ நம்மளோட சேனல்ல வந்துன்னா ஏஎல்பி எக்ஸாமுக்கு வந்துன்னா ப்ரீவியஸ் அதுவும் பர்டிகுலர் 2018. ஏன் அப்படின்னா
இப்ப 2024 தான் வந்துன்னா போன வருஷம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2025 வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா 2018 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து விடவே இல்லை. ஸோ அதனால 2018 எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வந்து என்னன்னா ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினுக்காக வச்சிருக்கேன். ஸோ இதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து 2018. இப்ப 2024க்கு வந்து என்னன்னா என்னால வீடியோ கொடுக்க முடியல. பட் பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது பிடிஎஃப் மீன்ஸ் வந்து இந்த 2024 சிபிடி 1ல எத்தனை ஷிஃப்ட் நடந்துச்சோ அந்த ஷிஃப்ட் எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு பிடிஎஃப் ஆகும். தனித்தனி வந்து டாபிக்ஸ் மேத்துக்கு எந்த மாதிரி இருக்கு, அதே மாதிரி பிசிக்ஸ் எந்த மாதிரி, ரீசனிங் எந்த மாதிரி, கெமிஸ்ட்ரி எந்த மாதிரி, பயாலஜி எந்த மாதிரி, கரண்ட் அஃபேர் எந்த மாதிரி சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இதை பார்க்கும்போது நம்மளால என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். ஓகே, எந்த டாபிக் எதுல வந்து கேட்கறாங்க. கெமிஸ்ட்ரினா ஓகே, இந்த கெமிஸ்ட்ரில நிறைய டாபிக் இருக்கு. அதே மாதிரி பிசிக்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ்ல ஒரு 15 டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க, மோஷனா, எனர்ஜியா, ஹீட் அண்ட் டெம்பரேச்சரா, யூனிட் அண்ட் மெஷர்மெண்டா, சவுண்டா, லைட்டா, இது மாதிரி என்னன்னா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது என்ன வருதுன்னா ஓகே இதுல கேட்கறாங்க, அப்புறம் இதை தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வச்சுட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்க வைக்க முடியும். அது முக்கியமா வந்து இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் டிரைவ்ல தான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். இந்த டிரைவுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன சிலபஸ் இதை நீங்க பாக்குறீங்களா. நான் ஃபண்டமெண்டல் வந்து எங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து டவுட் இல்லை. நம்மளோட சேனல் நான் ஆல்ரெடி வந்து பிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல ஏஎல்பி எக்ஸாமுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அதுக்கு தேவையான டாபிக் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்காக சொல்றேன்னா இப்போ பிசிக்ஸ்ல மொத்தமா பார்த்தோன்னா ஒரு 15 வந்து டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். 15மே என்ன ஏஎல்பில கேட்க மாட்டாங்க. அதாவது சவுண்ட் இருக்கா, அதே மாதிரி வந்து லைட் இருக்கா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎல்பில வந்துன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மிச்சம் இருக்கிற வந்து இப்போ நீங்க குரூப் டி வந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த சவுண்ட் அண்ட் லைட் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி என்டிபிசி எடுத்தீங்கன்னா அதுலயும் வந்து அதிகமாக கேட்பாங்க. பட் இந்த ஏஎல்பி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட லைக் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக், மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வந்து லைன் ஆஃப் அந்த டாபிக் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம ரேண்டமா வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஒன்று ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா பிசிக்ஸ் எடுக்கணும். பிசிக்ஸ்ல மொத்தம் எத்தனை டாபிக் எடுக்கணும், அதுல ஏஎல்பில என்ன கேட்கறேன்னு எடுக்கணும். அந்த ஏஎல்பில கேட்டுற மட்டும் தான் என்ன பண்ணணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயாலஜி. நான் பயாலஜியுமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்டா வந்து இருக்கு. ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தனியா வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பயாலஜிக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பயாலஜி நிறைய வந்து டாபிக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏஎல்பில வந்துன்னா அந்த அளவுலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் வந்து பிசிக்ஸ் ஓரியன்டா தான் கேட்பாங்க. இதுல வந்து மேலோட்டமான டாபிக் மட்டும் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தா கெமிஸ்ட்ரியில வந்துன்னா மொத்தமே வந்து 5 டாபிக் தான் வந்துன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுல ஒரு டாபிக் முடிச்சா மிச்சம் 4 டாபிக் மட்டும் இருக்கு. அது எப்படியும் வந்து ஒரு 1 வீக்ஸ்க்குள்ள நான் முடிச்சு கொடுத்துறேன். எதுக்கு சொல்றேன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸாம்ல வந்து சயின்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்கறாங்கல்ல, இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னோட பொறுப்பு. அதாவது சயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட் ஒவ்வொரு கிளாஸ்லுமே நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுறேன். என்னதான் நான் பிடிஎஃப் கொடுக்கறத விட நீங்க ஓனா நோட் மேக் பண்ணுங்க. ஏன்னா பிசிக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து உங்களோட ஓன் நோட் மேக்கிங் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்துன்னா நீங்க என்ன மேக் பண்றீங்களோ அது ஒரு வாட்டி நீங்க செகண்ட் பார்த்துட்டு போனா போதும். அதை வச்சு உங்களால ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து சயின்ஸா. இப்ப மேத்துக்கு என்ன அப்படின்னா நம்மளோட சேனல்ல நான் மேத் ரிலேட்டடா நிறைய வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் ஃபோக்கஸ் என்னன்னா எஸ்எஸ்சி பிளஸ் வந்து ரயில்வே எக்ஸாமோட ஜிஎஸ் பிளஸ் வந்து மேத்தோட கண்டென்ட் தான் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு இருக்கேன். மேத்ல வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், அதாவது பர்சன்டேஜ்ல எத்தனை டைப் இருக்கு, ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி அணுகிறது, அதே மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்ல எத்தனை டைப் இருக்கு, ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது வந்து ஃபாஸ்டா ஆன்சர் பண்றது, அது ஏதாவது வந்து ஷார்ட் கட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நான் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். இல்லை நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும், என்டிபிசி வந்து ப்ரீவியஸ்ல எந்த மாதிரி கேட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்து நான் கம்ப்ளீட்டா கொடுத்து வச்சிருக்கேன். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா மேத்தை பொறுத்தளவுக்கு வந்துன்னா நம்ம அந்த கொஸ்டினை பார்த்தா போதும். இது இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம், ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பேட்டர்ன் சேமா தான் வரப்போகுது. அந்த கொஸ்டின் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணாவே என்ன மேத்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அந்த ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மேத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து என்னன்னா அதிகமான கொஸ்டின் வந்து பார்த்து சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னன்னா உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஏஎல்பி பொறுத்தளவுக்கு வந்துன்னா டைமை பத்தி வந்துன்னா யோசிக்காதீங்க. டைம் நல்லாவே இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தா போதும். அதை வச்சு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.